வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமண நண்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்லுதான் லக்னத்துக்கு பாருங்கள். லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம். மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள். ஸோ உங்களுடைய என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான நிலையில் தான் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கடகராசியை பொறுத்தவரை அன்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதிக நேரத்தில் வந்து எவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்களோ அதே நேரத்தில் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளம். இரண்டாம் அதிபதியான சூரியன். ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து மூடியில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது மூணாம் அதிபதி புதன். ஸோ மூணாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது புதன் கேது இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆன்மீக தேடல் வந்துடும். ஸோ ஆன்மீகமாக எங்கேனாச்சும் கோயிலுக்கு போகலாமா, எங்கேனாச்சும் ஊர் போய் ஒரு கோயிலை போய் பார்த்துட்டு வரலாமாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அந்த புதன் கேது அந்த காம்பினேஷன் வரும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ புரட்டாசி மாதம் பெருமாளை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது நாலாம் அதிபதி. ஸோ நாலாம் அதிபதியான சுக்கிரன். ஸோ நான்காம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள், வீடு சொத்து சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் இருக்க மாதிரி இருந்தாலும் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ தாயாரோட உடல்நிலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு டென்ஷன். ஸோ நடைமுறையில் வந்து ஒரு வண்டி விஷயங்கள், வண்டி வாகனம், வீடு சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக காரணம் என்ன, சுக்கிரன் வந்து போகிறது ராகுடைய சாரத்தில் போகும்போது அது ஒரு 3-4 நாளில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகும். ஏன்னா 8ஆம் இடம்னும் போது அந்த மாதிரி விஷயங்கள் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 12 இருக்கிறது. அதுவும் வந்து குருவுடைய சார்பு மறைமுகமான வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள். வேலையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். பட் தெரியாமல் கொடுப்பாங்க. சரி வச்சுக்க சார் சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் பிரைப் அமௌண்ட்டோ இல்லை இந்த மாதிரி சைடு இன்கம் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயாக இருந்து அது வந்து 6ஆம் அதிபதி கொஞ்சம் அந்த இன்டர்னலாக இருக்கும்போது அந்த சைடு இன்கம் கொண்டு வந்துடும். அதனால் வந்து 6ஆம் அதிபதியான குரு வந்து 11 இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்களை கொடுத்துரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் நிறையா பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். பணம் வருமானா கண்டிப்பாக பணம் வரதுக்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களது 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருந்து வக்கரமாகும்போது கனவு மனைகள் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் அந்த வக்கரனும் போது கொஞ்சம் ஸ்டெபட்டாக நிற்கும். சொன்னால் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஏதாச்சும் விபரீத ராஜம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து இப்போ சனி வக்கரமாக இருக்குன்னா உங்களுக்கும் வக்கரமாக இருந்துன்னு வைங்களேன். யாராவது சனி தசா புத்தியாக நடந்து இப்போ ஜனனகால ஜாதகத்தையும் சனி வக்கரமாக இருக்குன்னு வைங்களேன், ஒரு விபரீத ராஜ யோகங்களை எழுதி தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் தான். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கிறதும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களும் நல்ல லாபங்களும் ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சில பேர் இந்த வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களே கொடுத்துரும். ஸோ அங்கே போகிறது அந்த மாதிரி ட்ராவலை நிறைய ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது தொழில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இன்டர்னலி வந்து ஒரு மறைமுகமான ஒரு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 11ல் குரு இருக்கிறது. ஸோ 11ல் குரு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள், வராதுன்னு நினச்சிருந்த காசு திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ எல்லாமே அற்புதம் தாங்க. ஸோ நம்மளை பொறுத்தவரை என்னங்க, இது வந்து சொன்னது பொது பலன்கள். ஸோ இதுமேல் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படின்னு பார்ப்போம். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கணும். சூரியன் வந்து 2ஆம் அதிபதி 3ல் இருந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும். ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் தான், நெகட்டிவாக எதுவும் இல்லை. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருந்தாலும் அது வந்து குருடைய சாரத்தில் 11ஆம் அதிபதியுடைய சாரத்தில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் குழந்தைகளோட வளர்ச்சியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் நல்ல நற்பெயர் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலும் பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமான நிறைய இன்கம். ஸோ நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் கொடுத்தாலும் நிறைய இன்கம்ஸையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது.
6ஆம் அதிபதியான குருவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது எந்த மாற்றமில்லை. 7ஆம் அதிபதி கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடகலக்கணத்துக்கு வந்து 9ல் இருந்த சனியோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்களை ஏற்படுத்திடும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய கொடுத்துரும். கடகலக்கணமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துரும். ஏன்னா வந்து அது இன்டர்னலி வந்து 12, 11 ஒரு இது இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் வேலையில் இருக்கிறவங்க வந்து வேலையில் நிறைய அலைச்சல் இருந்தால் பெரிய லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. கடகலக்கணமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து அஷ்டம சனியாக இருந்தால் அது வந்து இப்போ வக்கரமாக போகணும். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய சாரத்தில் போகும்போது விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரும். வராது நினச்சி இந்த காசு வர்றதுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கடகலக்கணமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல்கள் சின்ன சின்ன ஒரு பிரயாணங்களை மேற்கொள்ளும். அதெல்லாம் சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கடக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி கேது வந்து 3ல் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஒரு முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலக்கணமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருந்தால் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா நட்சத்திரம் வந்து ராகுடைய நட்சத்திரம் போகும்போது அது மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பட்சி சாஸ்திரம். ஸோ பட்சி சாஸ்திரம்ங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு சாஸ்திரங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பட்சி சாஸ்திரம்லாம் பண்ணால் ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பட்சி சாஸ்திரம் ஒவ்வொருவரும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்தாங்க. ஏன்னா வந்து பட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். ஏன்னா நான் இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு 25 இயர்ஸ் 26 இயர்ஸாக வந்து இந்த பட்சி சாஸ்திரம் ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து லைஃப்பில் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏன்னா பட்சி சாஸ்திரம் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்றதை முதல்ல சொல்லிடுறேன். ஸோ பட்சி சாஸ்திரம்ன்றது வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணலாம்னா அது ரொம்ப தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டே டு டே லைஃப்பில் வந்து அது ஒவ்வொன்றுத்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைத்தியம் முடிக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் பார்க்காம ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னும்போது அதுக்கு பட்சி சாஸ்திரம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்சி சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பட்சின்னு சொல்லி ஒரு சின்ன புக்கெல்லாம் விற்கிதுங்க பட்சி சாஸ்திரம். நீங்கள் அந்த புக் கடையில் போயிட்டு நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதில் வந்து சுப்பிரமணியன் ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த புக்கில் கொடுக்குற நட்சத்திரங்கள் அதாவது ஜென்ரலான நட்சத்திரங்கள் வர பட்சியை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் வந்து வளர்பிறை தேய்பிறை வந்து தொழில்காரங்கள் மட்டும்தான் மாறும். ஓகேங்களா? அந்த தொழில் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுமே வழிய நீங்கள் வந்து அப்படியே வந்து பிற ஒரு ஜனகால ஜாதகத்தில் ஜென்ரலாக எந்த வளர்பிறையில் வர என்ன நட்சத்திரங்களுக்கு என்ன பட்சி வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு தேய்பிறையிலையும் அதே நட்சத்திரங்களுடைய பட்சி தான் வரும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அது சின்ன கன்ஃபியூஷன் இருக்குன்றதுனால தான் இப்போயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்சி வந்து ஒரு தொழில்கள் பண்ணுங்க. 5 தொழில் பண்ணும். ஸோ என்னென்ன தொழில் பண்ணுமோ அரசு, ஊன், உறக்கம், துயில், சாவு. ஸோ இந்த 5 தொழில்கள் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து 2 தொழில் வந்து ரொம்ப அதாவது அரசு, ஊன், நடை. ஸோ அரசு, ஊன், நடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஓகேங்க. மீதி 2 இந்த துயிலும் சாவும் வந்து நமக்கு வந்து அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி வந்து ஒரு நாள் வந்து அதிகார பட்சியாக வரும். ஸோ அதிகார பட்சியாக வருகின்ற உங்கள் பட்சி வந்து அதிகார பட்சியாக இருக்கிற காலகட்டத்தில் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அந்த பகல் பொழுது வந்து ரொம்ப சிறப்பாக வரும். அதிகார பட்சியாக வருகிறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு நாள் படுபட்சியாக வரும். ஸோ படுபட்சியாக வருகின்ற காலத்தில் நீங்கள் நல்ல ஒரு புதிய விஷயங்களை ஆரம்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து உங்கள் பட்சி வந்து அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்களை தராது அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து ஒர்க் ஆகுதானா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து பட்சி சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் போகிற காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைமை வந்து லீட் பண்ணி கொண்டு போகும்போது ஹோரையும் பட்சியையும் மட்டும் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து கை மேலே கிடைக்குங்கிறது உண்மையான விஷயம். நான் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு வீடு பால் காய்ச்சதாக இருக்கட்டும், ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை புதிய ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறதும் இது வந்து பட்சி சாஸ்திரத்தை நான் கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டு வரேன். இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குன்னும் போது நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இன்னிலேருந்து நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி வந்து ஒரு ஏடாகூடமான நாட்களில் போய் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதில் வந்து எனக்கே தெரியுது, ஐயோ இந்த டேட்டு போகக்கூடாதுன்னு. பட் இருந்தாலும் பாஸ் வந்து பாம்பேலேருந்து ஒருத்தர் உள்ள உட்காந்து நீ வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி போகாமல் இருக்கிறது. இன்றைக்கி வா, இன்றைக்கி ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டார். பட் அந்த நாள் வந்து நமக்கு அவ்வளோ
பர்ஃபெக்டான நாள் இல்லை. பட் இருந்தாலும் வேறு வழியிலே அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக நான் போய் ஜாயின் பண்ணேன். பட் அதனால் வந்த லாஸஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ. இப்போ என் லைஃப் கேரியர்லேயே வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட கம்பெனி எதுனா நான் அந்த கம்பெனி பேர் தான் சொல்லுவேன். நான் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ மன உளைச்சல். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி விட்டு வெளியில் வரும்போது மோர் தென் ஒரு 2 to 3 lakhs வந்து நான் என் கையை விட்டு கொடுத்துட்டு தான் வந்தேன். ஸோ அவ்வளோ பெரிய லாஸஸ் வந்து அது பண்ணிச்சு. அதனால் பட்சிங்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் சின்ன சின்ன புக்ஸ் இருக்குது. சுப்பிரமணியம்னு ஒருத்தருடைய புக் இருக்குது. நீங்கள் ஒரு 2-3 புக்கு வாங்கி படிக்கும்போது அதை நீங்கள் நாலேஜை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களே நீங்களே பார்த்து நீங்களே ஒரு நல்ல விஷயத்தில் பார்த்து நீங்கள் இது பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதனால் டே டு டே லைஃப்பில் வந்து பட்சி சாஸ்திரத்தை கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.